சீர்படுத்தும் தெய்வம், ஸ்திரப்படுத்தும் தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இக்காலை வேளையில் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய திருவார்த்தை ஏசாயா 40:4. கரடு முரடானவை சமமாக்கப்படும். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் கோணலானவைகளை செவ்வையாக்குகிறவர், கரடு முரடுகளை சமமாக்குகிறவர், பள்ளங்களை உயர்த்துகிறவர். இக்காலை வேளையிலே அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் கரடு முரடான வாழ்வை சமமாக்கி, கசந்து போன உன் வாழ்வை மதுரமாக்கி, தாழ்த்தப்பட்ட இடத்தில், ஒதுக்கின இடத்தில் வேண்டாம் என்று தூக்கி எறிந்த உன்னை கர்த்தர் மேம்படுத்தி, சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, கரடுகளையும் போக்கி, முரடுகளையும் மாற்றி, கோணலானவைகளை செவ்வைப்படுத்தி, குப்பையிலிருந்து சேற்றிலிருந்து உயர்த்தி தூக்கி எடுத்து, பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் சமமாக அமர பண்ணி, எட்டாத உயரத்தில் உங்களை நிலைநிறுத்தி அழகு பார்க்கும் தெய்வம் இயேசு உன் அருகில் நிற்கிறார். அவரை நோக்கி கூப்பிடு. நீ அறியாதது, உனக்கு எட்டாதவனை பெரிய பெரிய காரியங்கள் உன் வாழ்வில், நம் வாழ்வில் கர்த்தர் செய்வார். உங்கள் வாழ்வில், நம்முடைய வாழ்விலும் கர்த்தர் செய்வார். இயேசுவின் நாமத்தில் எல்லா கரடு முரடுகள் சமமாக்கப்படும். ஒரு மாபெரும் மறுமலர்ச்சியை கர்த்தர் இன்றைக்கு உனக்கு தருவார். ஆமென்.